இயக்குனர் விஜயோட இயக்கத்துல விக்ரம் பிரபு, கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் நடிச்ச திரைப்படம் இது என்ன மாயம். இந்த திரைப்படத்துல மேலும் நிறைய முக்கிய கதாபாத்திரங்களா அம்பிகா, ராதிகா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் ஜூலை 31 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது கூடவே விக்ரம் பிரபுவோட அப்பாவான பிரபு நடிச்ச அப்பா டக்கர், சகலகலா அப்பா டக்கர் திரைப்படம் வெளியாக போகுது. இந்த திரைப்படத்துல ஜெயம் ரவி ஹீரோவா நடிச்சிருக்காரு. த்ரிஷா, அஞ்சலி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் அதே தேதியில வெளியாக போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு படமான பிரபுவோட அப்பாவுமான விக்ரம் பிரபுவோட தாத்தாவுமான சிவாஜி கணேசனுடைய கட்டபொம்மன் திரைப்படம் டிஜிட்டலைஸ் பண்ணி வெளியாக போகுது. சோ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருடைய திரைப்படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறதுனால சிவாஜி குடும்பத்தோடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே கொண்டாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். கமல் சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், ஆனால் ஒரு நாளும் இவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு செட்டில் இருப்பார், இல்லைனா இந்த ஸ்பேஸ் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது எனக்கு பார்த்து நான் அது தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது.